ஹாய். இது யார் இது? மச்சியம்பால். இசை ஜாம்பவான்களுக்கு, ஐயோ, இசை ஆசிரியர்களுக்கு, இசை கலைஞர்களுக்கு மதிச்சியம்பாலா சார்பாக பாதம் தொட்டு வணக்கங்கள் போல ஐயா. சார் இவர் செம்ம சிங்கர், இவர் செம்ம ஃபோக் சிங்கர். அவர் ஐயா வணக்கம் ஐயா. இந்த பக்கம் ஐயா நான் அதாங்க என்ன நடந்துன்றதை சொல்லிடுறேங்க. நமது தமிழக அரசு நடத்தக்கூடிய அந்த பள்ளி மாணவிகளுக்கான கலை திருவிழா போட்டிக்கு சிறப்பு விருந்தினராக போயிருந்தேங்க. நிறைய பாடல்கள்லாம் பாடினாங்க. கிராமிய பாடல்லேருந்து நிறைய பேர் பாடினாங்க. இந்த பாப்பா பாடினது வந்து எனக்கு ஒரு மாதிரியா மண்மனம் சார்ந்து ஏதோ நான் சிறு வயதில் நான் வந்து வாய்ப்பு இல்லாமல் நின்று வாய்ப்பு கேட்டு பாடின மாதிரி தோணுச்சிங்க. உடனே அவங்க ஆசிரியர்கள்ட்ட போய் இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுமா, ஒரு முக்கியமான இடத்துல வேணால் நான் ஒரு ஏற்பாடு பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டப்போ விடவே மாட்டேன்ட்டாங்க. ஐயா 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 வணக்கம் ஐயா. நான் நாட்டுப்புற பாடகர். ஆமாங்க, கிராமிய பாட்டு பாடக்கூடியவர் மதிச்சியம்பாலாங்க என் பேர். இப்போ பாப்பா பாடினது கேட்டேன். ஐயா அருமையான குரல், கிராமியத்துக்கு எங்கள் மண்மனத்துக்கு ஏற்ற குரல், இங்கே ஒலிக்கிறது உலகமே கேட்கணும் ஐயா. ஆமாங்கய்யா, ஒரு சின்ன ஒரு வாய்ப்புங்கய்யா, ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி பார்ப்போங்கய்யா. நம்பியா இல்லை சாமி. ஐயா 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 ஒரு நிமிஷம் ஐயா ஒரு நிமிஷம் சொல்கிறேன் கேளுங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வாக்குவாதம் அவங்களுக்கு எனக்கு. ஐயா ஒரு நிமிஷம், அவங்க உங்கள் குழந்தை இல்லை? என்னோட குழந்தை இல்லை. இல்லை என்னோட குழந்தை இல்லை, கலை குழந்தை. ஓகே. ஓ நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தப்போ இந்த குழந்தை கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவி அது. பார்த்தோன்னே டீச்சர்ஸ்ட்டை கேட்டேங்க. டீச்சர்ஸ் யாராவது முடியான்ட்டாங்க. அப்புறம் அவங்க அம்மா அவங்க ஃபோன் நம்பர் வாங்கி அவங்களுடைய ஒப்புதல் மேற்கொண்டு தான் பேசினேன். இந்த மாதிரி சொன்னோன்னா அவங்க விவசாய குடும்பம். ஐயா அதெல்லாம் எங்களுக்கு முடியாது, எங்களுக்கு வசதிலாம் அப்படி இல்லை, சென்னை வரைக்கும் போகணும், அதெல்லாம் முடியாது, நம்ம கொஞ்சம் இருங்க நான் ஃபோன் பண்ணிட்டு பேசுகிறேன்ட்டு நம்ம ஜி தொலைக்காட்சி நம்ம சரிகமப்புக்கு அடித்தேன், ஃபோன் அடித்தேன். இந்த மாதிரி ஒரு குழந்தை அருமையாக பாடுதுங்கய்யா, கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொன்னேன். அண்ணே நீங்கள் கூட்டிகிட்டு வாங்கன்னாங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மா விடுற மாதிரி இல்லை. அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, எனக்கு வசதி இல்லை, பஸ்ஸுக்கு கூட காசு இல்லைன்னாங்க. நான் என்னோடய காரில் இவங்களும் இவங்க அம்மா மட்டும் கூட்டிகிட்டு வந்துட்டேன், நீங்கள் பாருங்க அப்படின்ட்டு. இது வந்து சாமானியனுக்கு உண்டான மேடை. அதாவது ஏன்னா எனக்கு தெரியும், பாமரனும் பாடுவான், வசதி உள்ளவங்களும் பாடுவான், திறமைக்கு உண்டான மேடை. ஆகையினால நான் நிறையா பேசுகிறதோட அந்த பாட்டை கேளுங்க சாமி. குழந்தை பேர் என்னங்க? அபிஷேகா. அபிஷேகா. அபிஷேக், லவ்லி. சார் நீங்கள் அங்கே உட்காருங்க. சரிங்கய்யா, நீங்கள் இவ்வளோ சொல்லிட்டேங்க. நல்லது. ஆவலாக காத்துட்ருக்கோம் அந்த பொண்ணு எப்படி பாட போகிறதுன்னு. சரிங்க.